நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டில் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு விவசாய நிலங்களை கையகப்படுத்த கூடாது எனவும் தீர்மானம் நிறைவேற்றினார். இதற்கிடையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பரந்தூர் கிராம மக்களை சந்திக்க விஜய் முடிவெடுத்திருந்தார். அதன்படி இன்று காலை பனையூரில் இருந்து பிரச்சார வாகனத்தில் புறப்பட்ட விஜய் பரந்தூர் ஏகனாபுரத்திற்கு வருகை தந்தார். அவர் வரும் வாகனத்தை தாவேகா தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மண்டப வளாகத்திற்குள் பிரச்சார வேனில் நின்றபடி பேசிய தாவேகா தலைவர் விஜய், விமான நிலையம் வேண்டாம் என நான் சொல்லவில்லை, வளர்ச்சிக்கு நான் எதிரானவனும் இல்லை, பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்றுதான் நான் கூறுகிறேன். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் வேண்டாம் என முடிவெடுத்த தமிழக அரசு பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என ஏன் சொல்லவில்லை? பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் மறு ஆய்வு செய்ய வேண்டும். பரந்தூர் பகுதி மக்களுடன் நானும் தாவேகா தோழர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். இந்த திட்டத்திற்கு எதிராக சட்டத்திற்கு உட்பட்டு அனைத்து போராட்டங்களையும் நடத்துவோம் என அவர் பேசியிருந்தார். விஜயின் இந்த பேச்சுக்கு அங்கு கூடியிருந்த மக்களும் அவரது கட்சி தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதற்கு முன்னதாக தாவேகா தலைவர் விஜய் பரந்தூர் வருவதற்கான ஏற்பாடுகளை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதன் பிறகு அங்கு செய்தியாளர்களை சந்தித்தவர் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வியால் முகம் இறுகி போனார். அந்த செய்தியாளர் மக்களை சந்திக்க இவ்வளவு பிரம்மாண்டம் தேவையா என கேள்வி எழுப்பினார். அதற்கு மொத்தமாக மாறிய புஷி ஆனந்தின் முகம், அத நீ போலீஸ போயிட்டு கேளு என காட்டமாக ஒருமையில் பதிலளித்து சென்றார். அதே போல நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த புஷி ஆனந்த் அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து, நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செய்றீங்க, யாரும் இங்க நிக்காதீங்க, எல்லாரும் அந்த பக்கமா போங்க, அங்க போய் நில்லு போ என கோபமாக கத்தினார். இதற்கிடையில் விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு அருகில் சென்று அவரிடம் பேட்டி எடுக்க முயன்ற செய்தியாளர்களை அவரது பவுன்சர்கள் தள்ளிவிட்டதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது. இதை கண்டும் காணாமல் வாகனத்தில் அமர்ந்தபடி விஜய் செல்லும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது.